சென்னை விமான நிலையத்தில் சென்னையிலிருந்து சார்ஜா செல்ல வேண்டிய ஏர் அரேபியா விமானம் அதிகாலை 4 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து சார்ஜா புறப்பட வேண்டும். ஆனால் ஏர் அரேபியா விமானம் வராததால் சார்ஜா செல்ல வேண்டிய விமான பயணிகள் விமான நிலைய அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தினக்கூலி தொழிலாளிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுக்கு பழைய முறையிலேயே வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நத்தம் புறம்போக்கு இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து வீடு கட்டி வருவதை தடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாநகர திமுக சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாநகர செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் செயலில் பல்கலைக்கழக நிர்வாகம் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தங்களை அரசுக்கு எதிராக திருப்ப முயற்சிப்பதாக பேட்டியளித்துள்ளனர். புவனகிரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு கொட்டி தீர்த்த கனமழையில் அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ பிரம்மாமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சியில் நூடுல்ஸ் வீட்டில் சமைத்து சாப்பிட்ட மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் அரியமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து இறந்த மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க முயன்றபொழுது உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை திலகர் திடலில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் நலச்சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 25க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.